வணக்கம் மக்களே. இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க மனிதர்கள் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்புல இருந்தே ஆயுதங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா தன் உணவுக்காக மிருகங்களை வேட்டையாடுறதுக்காகவும் மற்ற மிருகங்கள் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவும் நம்ம ஆயுதங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஆரம்ப காலத்துல நம்ம யூஸ் பண்ண ஆயுதங்கள் எல்லாமே குறிப்பிட்ட குறைவான தூரத்துல இருக்கிற இலக்குகளை மட்டும்தான் நம்மளால தாக்க முடியும். ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு கண்டம் விட்டு கண்டம் தாவி கூட அழிக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதமா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அதிக புழக்கத்துல இருக்கிற கொடூரமான டாப் 10 துப்பாக்கிகளை பற்றி பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்ல 10ஆம் இடத்துல பார்க்க போற கன் கலாஷ்னிகோவ். May I come in? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆபத்தான ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அணுகுண்டை சொல்லுவோம். இந்த அணுகுண்டு கண்டுபிடிச்ச ஒரு வருஷத்துல வெறும் 4 கிலோவில் உருவாக்கப்பட்ட ஆயுதம் தான் இந்த உலகத்திலே ஆபத்தான ஆயுதம் சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, 1946 சோவியத் யூனியனை சார்ந்த மைக்கேல் கலாஷ்னிகோவ் என்ற ஒரு மிலிட்டரி இன்ஜினியரால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கன்னு தான் AK-47. இந்த AK-47 ஃபுல் நேம் என்னன்னா ஆட்டோமேட்டிக் கலாஷ்னிகோவ் 47. ஏன் இந்த AK-47 டெட்லியஸ்டான கன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த கன்னோடைய பவர் தான். ஏன்னா இந்த கன்னை வச்சு நம்மளால 400 இருந்து 800 மீட்டர் தூரத்துல இருக்கிற இலக்க கூட அசால்ட்டா அடிக்க முடியும். அதுலயும் குறிப்பா AK-47 ஃபயர் பண்ணும்போது ஜாம் ஆகிற பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. அப்படியே ஜாம் ஆனாலும் அதை நம்ம ஈஸியா ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த கன்னுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்பவே கம்மினே சொல்லலாம். அதனாலதான் இந்த கன்னை ராணுவத்தை தவிர்த்து போராளிகள் அமைப்புலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கிடைச்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்த AK-47 கன் இந்த உலகத்துல சுமார் 10 கோடிக்கும் மேற்பட்ட கன்ஸ் புழக்கத்துல இருக்கான். அதுலயும் குறிப்பா இந்த AK-47 கன்னை வச்சு வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர் கொல்லப்படுறாங்களாம். சரி மக்களே, நம்ம லிஸ்ட்ல 9ஆம் இடத்துல பார்க்க போற மிஷின் கன் என்னன்னா MG-43 மிஷின் கன். இந்த MG-43 மிஷின் கன்னை நம்ம கன்னு சொல்றதை விட இது ஒரு பீஸ்ட்னே சொல்லலாம். இந்த ஒரு கன்னை வச்சு உங்களால 1000 மீட்டர் இருக்கக்கூடிய இலக்கு கூட அக்யூரேட்டா துல்லியமா அடிக்க முடியும். இந்த அளவுக்கு அக்யூரசியான கன்னை ஜெர்மனியை சார்ந்த மிலிட்டரி இன்ஜினியர்ஸ் தான் மேக் பண்ணிருக்காங்க. அவங்களோட பேரு குர்க்லர் அண்ட் கோச். இந்த கன்னோட ஸ்பெஷல் என்னன்னா 1000 மீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இலக்க ஒரு நிமிஷத்துக்கு 800 புல்லட்டை அக்யூரேட்டா சுடக்கூடிய திறன் கொண்டது. இந்த கன்னை உருவாக்கின ஆண்டு 1990 இருந்தாலும் இந்த கன் அதிகப்படியா 2000 ஆண்டுகளில் ரொம்ப அதிகமா பயன்படுத்தப்பட்டது. சரி மக்களே, நம்ம லிஸ்ட்ல 8ஆம் இடத்துல பார்க்க போற கன் என்னன்னா H-4-416 அசால்ட் ரைபிள். நம்ம லிஸ்ட்ல 9ஆம் இடத்துல பார்த்த MG-43 மிஷின் கன்னை உருவாக்கின ஹூக்கர் அண்ட் கோச் தான் இந்த கன்னையும் உருவாக்குனாங்க. இந்த HK-416 கன்ல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா ஷார்ட் ஸ்ட்ரோக் கேஸ் பிஸ்டன் சிஸ்டம் என்ற ஒரு புதிய வகை சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த மெக்கானிசம் மூலமா இந்த கன்னோடைய ரேட் ஆஃப் ஃபயரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கன்னு 700 to 900 புல்லட்டை ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல பாஸ் பண்ணும். அசால்ட் ரைபிள் என்று சொல்லக்கூடிய இந்த கன்னை வச்சு ஒசாமா பின் லேடனை 2011ஆம் வருஷம் கொண்டு இருக்காங்க. மகளே, நம்ம லிஸ்ட்ல 7ஆம் இடத்துல பார்க்க போற கன் அக்யூரசி இன்டர்நேஷனல் AS-50. இந்த AS-50 ஸ்னைப்பர் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்னைப்பர்னே சொல்லாங்க. ஏன்னா இந்த ஸ்னைப்பர்ல ரொம்ப பவர்ஃபுல்லான அக்யூரசி இருக்குங்க. இந்த அக்யூரசி யூஸ் பண்ணி நீங்க 1800 மீட்டருக்குள்ள இருக்கிற எனிமியை நீங்க அசால்ட்டா ஏம் பண்ணலாம். இந்த AS-50 ஸ்னைப்பர்ல 12.7 mm புல்லட் யூஸ் பண்றதுனால இந்த கன் மூலமா ஏற்படுற டேமேஜ் ரொம்பவே அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். இந்த அக்யூரசி இன்டர்நேஷனல் AS-50 ஸ்னைப்பரை பிரிட்டிஷ் ஃபயர் ஆர்ம் கம்பெனி டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்ல 3ஆம் இடத்துல பார்க்க போற கன் UC சப்மிஷன் கன். நம்ம லிஸ்ட்ல இருக்கிற கன்ஸ்ல இந்த கன்னு தான் ரொம்ப சீப்பஸ்ட் கன்னே சொல்லலாம். என்னதான் இந்த கன்னோடைய ரேட் சீப்பா இருந்தாலும் இந்த கன்னோடைய ஃபீச்சர்ஸ் ரொம்பவே அதிகம். ஏன்னா இந்த கன்னை வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நம்மளால 600 புல்லட்ஸ் ஷூட் பண்ண முடியும் வித் 200 மீட்டர்ஸ்ல. இந்த கன் அதிகமா யார் பயன்படுத்துறாங்கன்னா ராணுவ அதிகாரிகளுடைய பர்சனல் செக்யூரிட்டிஸ், அதோட பிளாக் கேட்ஸ் போன்றவங்க இந்த கன் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்ல 2ஆம் இடத்துல பார்க்க போற கன் தாம்சன் M1921. இந்த தாம்சன் கன்னை நீங்க அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் நீங்க ஈஸியா பார்க்கலாம். ஏன்னா இந்த கன்னை யார் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ், சோல்ஜர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ் சார்ந்தவங்க நிறைய இந்த கன்னை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தாம்சன் கன்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா இந்த கன்னோட வெயிட் தான். இந்த கன்னோட வெயிட் ஜஸ்ட் 4.69 kg தான். ஆனா இந்த கன் ரிலீஸ் பண்ற ஸ்பீடு தான் பயங்கரமா இருக்கும். ஏன்னா இந்த கன்ல இருந்து 1000க்கும் மேற்பட்ட புல்லட்டை ஒரு நிமிஷத்திலே இது ஃபயர் பண்ணும். இந்த கன்னுக்கு எந்த அளவுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் பிளஸ் அந்த அளவுக்கு இந்த கன்னோட ரேஞ்ச் தான் மைனஸ். ஏன்னா இந்த கன்னுல 100 to 150 மீட்டர்ஸ்க்குள்ள ஷூட் பண்ண முடியும். ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போற கன் என்னன்னா DSR-50 ஸ்னைப்பர் ரைபிள். இந்த DSR-50 ஸ்னைப்பர் ரைபிள் தான் இந்த உலகத்திலே வெரி டேஞ்சரஸ் கன்னு சொல்றாங்க. கன்னை ஏன் டேஞ்சரஸ் கன்னு சொல்றாங்கன்னா இந்த கன்னுல யூஸ் பண்ணப்பட்டிருக்க டெக்னாலஜி. இந்த பர்டிகுலர் கன்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்க ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பேரல் டெக்னாலஜி என்ற ஒரு ஃபீச்சர் தான் இந்த கன்னை ரொம்ப பவர்ஃபுல் ஆகுது. அதாவது இந்த கன்னை யூஸ் பண்ணி ரேஞ்சில் இருக்கக்கூடிய எனிமியை கூட நீங்க ரைபிள் போல நீங்க அட்டாக் பண்ணலாம். அதோட இந்த கன்னுக்கு மேலும் அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் கொடுக்கிறது இந்த கன்னோடைய அட்ஜஸ்டபிள் டெக்னாலஜி. அதாவது இந்த கன்னை நமக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைச்சிக்க முடியும்னு சொல்றாங்க.
அதாவது இந்த DSR 50 ஸ்னைப்பர் ரைஃபிள்ல ரீலோட் ஸ்பீட் ரொம்பவே கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது எம்டி லோட்ல இருந்து திரும்பி புல்லட்டை நீங்க லோட் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி மக்களே, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய டாப் 10 டெட்லியஸ்ட் கன்ஸை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம குறிப்பிட்ட தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்ககிட்ட உடனுக்குடன் வந்து ரீச் ஆகும். அதோட இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிருங்க. சரி, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.